ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை திருமங்கை திருமங்கை. என்ன கோபால சுந்தரி, இம்பிட்டு ஆசையா என்ன கூப்பிடுற? உன் மேல அம்பிட்டு ஆசைடி எனக்கு. உன்ன மாதிரி தைரியம், வீரம், துணிச்சல், வினயம், பக்தி, யாத்திரை, பகவத் கைங்கரியம், அதுலெல்லாம் உனக்கு சமானமா இன்னொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு. இந்த மார்கழியே நீ என் கூட நிக்கிறதுனால தானே நான் வரேன். உன் பலம் ரொம்ப பெருசுடி. பத்ரிகாசிரமம் போகும்பொழுதெல்லாம் உன் பாசுரம் மட்டும்தான். பத்ரிகாசிரமம், சிங்கவேல் குன்றம், அகோபிலம், அப்புறம் உன்னுடைய வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி எல்லாம் பெரிய விஷயத்தை சுலபமா சொல்லக்கூடியவள் நீ மட்டும்தான். இந்த ஜென்மால எனக்கு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம், உன்னோட ஒரு சம்பந்தம். என்னைக்குமே நான் உனக்கு நன்றி கடன் பட்டவள் திருமங்கை. பகவானுடைய கைங்கரியத்துல உன்னை போல யாருக்கு ருச்சி உண்டு? உனக்காக பகவான் தானே அழகிய மணவாளன் வேஷமெல்லாம் போட்டு வந்து நீ கொள்ளை அடிக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் லீலைகள் பண்ணா. சுவாமியே உனக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது நான் எந்த மூளைக்கடி? போதுண்டி என் பெருமை காலங்காத்தால. வாஸ்தவம் உனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு சொல்றதுல ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஆனந்தம். சரியா? ஒரே கட்டி பிடிச்ச கண்ணத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டமா? வேண்டாம், நான் மட்டும் விட்டுடுவியாடி நீ? நீ வேண்டாம் சொல்லி பாரு. சரி வேண்டாம். அப்பா, அதுக்கேண்டி இப்படி கட்டி பிடிச்சு இப்படி ஒரு முத்தம்? நீ வேண்டாம்னு சொல்லிட்டல, அதனாலேயே இன்னும் வெறி கொண்டு இரு இரு உன்னை ஆண்டாள் கிட்ட மாட்டி விடு. மாட்டி விடு, அவளையும் இறுக்கி கட்டி அணைச்சு உமா கொடுத்துருவேன். இரு இரு, அப்ப ராமானுஜன் நான் கிட்ட மாட்டி விடுறேன். அப்ப என்ன பண்ணுவாய்? அவர் திருவடியில சாஷ்டாங்கமா சரணாகதி பண்ணிடுவேன். அவர் சன்னியாசியா இருக்காரு, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. எப்படியும் திருப்பாவை சொல்லும் பொழுது கோபி ஆயிடுவார் வச்சுக்கோ. அப்ப இறுக்கி அணைச்சு ஜம்முன்னு ஒரு முத்தா கொடுத்துருவேன் என் ராமானுஜர் அண்ணாவுக்கு. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோபி ராமானுஜர். அதுவும் ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு அப்படி ஒரு ரசிகன் நம்ம ராமானுஜர். வா போலாம். ஆமா போலாம், வா. நம்ம ஆண்டாள் காத்துன்னு இருக்கா, போலாம் வா. ஆமாண்டி, அவளுக்கு எவ்வளவு ஆசை. நான் சொல்லி மாளாதடி, ஒரு ஜன்மா போதாது ஆண்டாள் வைபவம் பேசுவதற்கெல்லாம். வா வா போலாம். ஆமாம் போலாம், வா போலாம், வா போலாம், வா போலாம். அத என்னமா நிக்கிறார் பார் நம்ம ராமானுஜர். ஆண்டாள் முன்னாடி, ராமானுஜர் அண்ணா பின்னாடி. அடாடாடாடா, தங்கையும் அண்ணனுமா சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு சேர் நம்மளை பாக்குறா பாரு. அடாடாடாடா, செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போன்ற மாதிரி இவள் திங்களா பாக்குறா, அவர் ஆதித்யனா பாக்குறா. இவள் பிரேமைய கொடுக்கிறார், அவர் பாபத்தை போக்குறார். அடாடாடாடா, இந்த ராமானுஜ ஆண்டாள் தரிசனம் கோட்டி ஜன்ம சுகிருத்தம். ஆரம்பிச்சு அவனோட கோட்டி ஜன்ம சுகிருத்தத்தை. ஆமாண்டி திருமங்கை, நினைச்சு பாரு, கலியுகத்துல ஒரு 50 நூற்றாண்டுகள் கழிச்சு வந்து இப்படியெல்லாம் ஒரு பாவம் கிடைக்கிறது, ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்னா
எத்தனை கோடி ஜென்மாவுடைய சுகிருத்தம், குரு கிருபை, வேற என்ன சொல்ல முடியும்? ஆமாம், குரு கிருபை தான் கோபால சுந்தரி. ஆமா ஆண்டாள், குரு கிருபை, சத்சங்க கிருபை, சத்கோஷ்டி கிருபை. ஆண்டாள் இவ என்ன உங்ககிட்ட மாட்டி விட போறேன்னா அதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு பண்ணிடுறேன். என்னடி பண்ணாவ திருமங்கை? அப்பா, எதுக்குடி இவ்வளவு கட்டி பிடிச்சு இப்படி ஒரு முத்தா? இதத்தான் அவளுக்கு பண்ணேன். அப்ப உங்ககிட்ட மாட்டி விடுறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேனே. என்னடி எங்கால விடுறா கோபால சுந்தரி? அதுவா ராமானுஜரன்னா? உங்ககிட்ட மாட்டி விடுறேன்னு நான் திருமங்கை, அதனால உங்ககிட்ட நான் சரணாகதி பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், அதனால பண்ணிட்டேன். கொழுப்பு உனக்கு ஜாஸ்தி தான். ஆமா ஆமா, ராமானுஜரோட தங்க, ஆண்டாளுடைய தோழி, திருமங்கையுடைய தோழி, திருப்பாவையில கோஷ்டியில இருக்கேன். என்ன குறை எனக்கு? ஒரு குறையும் கிடையாது. இந்த திமிரு சகமா இருக்கு ராமானுஜரண்ணா. ராமானுஜரண்ணா ராமானுஜரண்ணா மார்கழி 24வது நாள். ஆமாம், அதுக்கு என்னப்ப பாகவதத்துல பகவானுடைய அவதாரம் 24 அப்படின்னு சொல்றா இல்லையா? அதான் அப்படி யோசிச்சுட்டேன். சரி சரி, வா போலாம். ராமானுஜரண்ணா சொல்லு, சரணாகதி விஷயத்தை இவ்வளவு சுலபமா எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீர்களே, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. காரே கருணை ராமானுசா. இந்த சரணாகதி ரகசியம் தெரியலன்னா எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் இந்த கலியுகம். என்ன பாடுபட்டிருப்போம் பொண்ணே. அது நான் சொல்லலடி, பகவான் அவ்வளவு அழகா காட்டி கொடுத்திருக்கான். ஆச்சாரியர்கள்லாம் ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சு சொல்லியிருக்கா. அத கிளிப்பிள்ளையா சொன்னேன், அவ்வளவுதான். கடைசியில பேர் என்னமோ என் பேரு. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் தான் காரணம். நான் ஒண்ணும் கிடையாது பொண்ணே. அதுதான் ராமானுஜரண்ணா உங்களுடைய பெரிய பலம். அகம்பாவமே இல்லாமல், தற்பெருமையே இல்லாமல், கோபமே இல்லாமல். ஏன்னா லக்ஷ்மணனாக பலராமனாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய கோபத்தை நிறைய வாசிச்சிருக்குன்னா ஜாலியா இருக்கும், பயம்லாம் கிடையாது. ஆனா சுவாமி ராமானுஜர் அப்படின்ற இந்த அவதாரத்துல எத்தனை காருண்யம். அதெல்லாம் ஆச்சாரிய கிருபடி. போதும் போதும் என் பெருமை, வா போலாம். போயிட்டு தானே இருக்கோம் ராமானுஜன்னா. ஆமாண்டி பொண்ணே, போகணும் இல்லையா? வாழ்க்கைன்றது ஆண்டாள் பெருமையை பேசு, எம்பெருமான் பெருமையை பேசு, இந்த அழகான காலத்துடைய பெருமையை பேசு, சனாதன தர்மத்தினுடைய பெருமையை பேசு. இதோ ராமராஜ்யம் வரப்போறது, அதோடைய பெருமையை பேசு, ராமனுடைய பெருமையை பேசு, கிருஷ்ண பெருமையை பேசு. அதெல்லாம் தான் பெருமை. சரி இதோபா திருமுக்களம் வந்தாச்சு, நன்னா சேவிச்சுக்கோ, ஆனந்தமா தீர்த்தமாடு. புரியறதா? யாரையும் படுத்தாம இரு. அந்த உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது ராமானுஜரண்ணா. திருமங்கை கொஞ்சம் அவளை கவனிடி, நான் பாத்துக்கிறேன் ராமானுஜர், நீங்க போங்க. என்னடி நான் சொல் பேச்சு கேட்க மாட்டியோ? அடி அடி என்ன 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 இப்படி ஏன் இடுப்புல எல்லாம் கிச்சு கிச்சு மூடுற? கழுத்தை தொடாதே, எனக்கு ரொம்ப அப்படி சிரிப்பு சிரிப்பா வருது. அடி சும்மா அடி. திருமங்கை படுத்தா வாங்கோடி, எல்லாரும் சேர்ந்து அவளை முக்குங்கோ. யாரும் வரப்படாது. வந்தேளோ என்னடி பண்ணுவார்? என்னடி பண்ணுவார்? என்னடி பண்ணுவார்? என்னடி பண்ணுவார்? ஒன்னும் பண்ண மாட்டேன். உங்களெல்லாம் மீறி நான் என்னத்த பண்ண முடியும்? மிரட்டி தான் பார்ப்பேன். அடி பிடிக்கோடி, கைய காலை பிடிச்சு அப்படி தூக்கி வீசுங்க அவளை. வேண்டாம் திருமங்கை. ஏன் வேண்டாம்? குளிருண்டி. உனக்கு குளிர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆயாச்சு. பிடிக்கோடி அவளை. ஆண்டாள் 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 காப்பாத்துடி. அதெல்லாம் நீயாச்சு, உன்னோட திருமங்கையாச்சு. இதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா. நானும் இறங்க போறேன். நானும் ஒரு கை பிடிக்கிறேன்டி. ஆண்டாள் நீயுமா? பின்ன உன்னை ஆனந்த சாகரத்துல முக்கி எடுக்கணும்டி எங்களுக்கு. கோபால சுந்தரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடி விட்டுடுங்கோடி விட்டுடுங்கோடி, தூக்கி போடாதீங்க ஓடி. தூக்கி போட்டா இப்படி தூக்கி போட்டு குளிர் எனக்கு.
எல்லாம் அவன் மேல தண்ணி அடிங்க வருது என்ன கையால வாரி வாரி அதுங்க வேண்டாண்டி நீ மட்டும் எல்லாரையும் பண்ற வாங்கடி. ஓ சரி, ஜெய் ஸ்ரீ ஆண்டாள், ஜெய் ஸ்ரீ ராமானுஜா, ஜெய் ஸ்ரீ திருமங்கை. ஓ இது என்ன எங்களுக்கெல்லாம் ஜெயகோஷம். உங்க பேரெல்லாம் சொன்னா இந்திரியங்களுக்கு பலம் வந்துடும், மனசுக்கும் புத்திக்கும் பலம் வந்துடும், ஆத்மாவுக்கே ஆனந்தம் கிடைச்சிடும். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன தவம் பண்ணியிருக்கேன். ஆண்டாள் இன்னைக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டவளா இருந்துட்டா அப்படி எனக்கு அதுவே போதும். திருமுக்குளமே உனக்கு கோடி கோடி நமஸ்காரம். உன்னிடத்துல எனக்கு எவ்வளவு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. திருமங்கை நீ நன்னாரு ஆண்டாள், நன்னாரு. வா கரையேறலாம். ஆண்டாள் கரை ஏற்றிடுவே நீதான். அப்பா எத்தனை ஆனந்தம். கோபாலசுந்தரி உனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு என்னடி ஆ போறது. இல்லை அழுது புலம்பினிய அதெல்லாம் சும்மா. எவ்வளவு பேர் உரிமையோட என்னிடத்துல பழகிறதும் விளையாடுறதும் குரு கிருபை. என்ன பெரிய தபஸ், என்ன பெரிய பக்தி, ஒன்றும் கிடையாது. குரு கிருபையே இவ்வளவுக்கும் காரணம். உங்க எல்லாருக்கும் கோடி கோடி வந்தனங்கள். வா வா வா, இந்த ஈரத்துணி ஓரமா அப்படி உணர்த்திட்டு வா. திருமங்கை ஒழுங்கா கல்லெல்லாம் வச்சுட்டு வா. திருமங்கை அப்பதான் குருஜி அம்மாவுக்கு பிடிக்கும். திருமங்கை ஏதானு சொல்லி பாரு. மாட்டேன் திருமங்கை. பல விஷயங்கள் பல இடங்கள்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு நல்லது என் குருஜி அம்மா என்னை நிர்பந்திச்சு காட்டி கொடுத்துட்டா. நீங்கள்லாம் அவ்வளவு அழகா எனக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது நான் ஏன் இன்னும் போராடணும், நான் ஏன் உங்களோட எதிரம்பு கோத்தண்டு சண்டை போடணும். நீங்கள் எல்லாம் இட்ட வழக்கா அடியேன் இருந்துட்டா இதானே பரம பாக்யம். சரியா சொன்னாய் நீ கோபால சுந்தரி. ஆஹா, இந்த வாட்டி நீ பேசவே இல்லையே. இல்ல அன்னைக்கு பேசினேனே, இன்னைக்கும் பேசுறேன். பாத்தியா, நீயும் கோஷ்டியில இருக்காயா? பின்ன ஆண்டாள் சைக்கிளில் நான் எப்படி கோஷ்டியில இல்லாம இருப்பேன்? ஓ பாக்யம். ஆண்டாள் கைக்கிலேயே உனக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். நீ முன்னாடியே போய் இந்த பட்டர் அலங்காரம்லாம் பண்ணிட்டாரான்னு பாரு. உனக்கு என்ன அவசரம்? அங்க போய் காத்திருந்தாலும் ஆண்டாள் பாசுரம் தானே கேட்கிறான். ஆமா, அப்ப அப்படியே இரு. ஆண்டாள் என்ன விதிக்கிறாளோ அப்படி இருந்தா தானே நல்லது உனக்கு. சரி, அப்படியே இருக்கிறேன். உங்கள் உத்தரவு. ஏன் உத்தரவு கிடையாது, இங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்கும். சரி, என்ன மன்னிச்சுடு. வாங்கோடி பசங்களா. என்ன கோபாலசுந்தரி கண்கள்ல கண்ணீரோட வர? அதுவாயா எல்லாரும் என் மேல காட்டுற அன்பு, அக்கறை, உரிமை. நீங்கெல்லாம் எவ்வளவு கேட்கிறீர்கள். இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நன்றி உடையவளா இருந்துட்டா போதும். பகவானுடைய சொத்தாக உடைமையாக என்னை மாற்றி வச்சுட்டேளே. நான் அவனுடைய உடைமை, அவனுடைய பொருள், அவன் உடைமைக்கு உரியவன். என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாம் அவனுக்குரியது. நானும் நீ, என் உடைமையும் நீயே, எல்லாம் அவனோட தானே. உங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். சரி சரி, உள்ளவா போலாம். திரும்பங்க. ஆஹா ஆண்டாள், அங்க பாரு, நீ வராய். சரியா தர விலக்கி சுவாமி வெளில வரா இருப்பார். அப்பா, எனக்கு இன்னைக்குதான் சமாதானம். ஆண்டாள் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்துட்டாரே சுவாமி. என்னடி ஆண்டாள் கண்கள்ல கண்ணீர். கோபாலசுந்தரி அவள் பகவானுடைய அந்த காருண்யத்துல மயங்கி போய் நாம வரும்பொழுது நமக்காக வந்தானேன்னு உருகிறாடி. அதாண்டி நம்ம ஆண்டாள். இப்படியெல்லாம் சுவாமியை கொண்டாடணும்னு தெரியல பாத்தியா?
அப்பாடா இன்னைக்காவது பக்தர் சரியான நேரத்துக்கு அலங்காரம் பண்ணாரு, இப்படிதானே தோணும். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் சுவாமியே கிளம்பி வந்துட்டார்ன்ற ஒரு பாவம். அப்பா அப்பா, இந்த பாவம் தாண்டி சித்திக்கணும். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் லீலை, எல்லாம் அவன் கருணை, எல்லாம் அவன் இஷ்டம். இந்த மனசுதான் ஆண்டாளுடைய பலம் இல்லையாடி திருமங்கை? ஆமா, ஜம்முன்னு இருக்காரு பார். அங்க பார், சுவாமி ராமானுஜரும் ஆண்டாளும் ஒரே மாதிரி சுவாமியை பார்த்து அப்படியே மேனி சிலிர்த்து கண்கள்ல கண்ணீர் வழியே எப்படி நிற்கிறார்கள் பார். அஹோ பாக்யம், இந்த காட்சி இன்னைக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது யாரை பார்க்கறதுனே தெரியலையேடி. இது ஆண்டாள் ஏதோ சொல்ல போறா, கேட்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அழகு பாசுரண்டி குழந்தை. நிஜமாவே சுவாமியை இப்படித்தான் போற்றி பாடணும். என்ன வார்த்தைகள்! ஹே திருமங்கை, சதுர்முக பிரம்மா அவர் நம்ம ஆண்டாளுடைய பாவையை கொண்டாடுறார் பாத்தியா? ஆமா கோபால சுந்தரி, வேதம் அனைத்திற்கும் வித்தான ஒரு விஷயம். ஆண்டாள் திருப்பாவை எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் பகவானிடத்துல கேட்டு இன்னைக்கு வந்த, இன்னைக்கு பாசுரத்துக்கு அடியேன் போகலாமா அப்படின்னு. என்ன பாசுரம் தெரியுமா? அடியேன் சொன்ன எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டாளுடைய வாக்குல வர்றது எல்லாமே விசேஷம்தான், வேத ரகசியம்தான். உங்களுடைய பெரிய குணங்கள், அழகு, காம்பீரியம் இதெல்லாம் தானே வர்ணிக்க போறா. அடியேன் அனுபவிச்ச வரைக்கும் சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். நான் பார்த்த அத்தனை விஷயங்களையும் சேர்த்து ஒரு பாசுரத்துல சொல்லிட்டாளே. ராஜாத்தி நன்னாரு. ஆண்டாளுக்கு வந்த இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு நான் சொல்றேன் கண்ணா. ராமானுஜரே, சொல்றதுக்கு அனுமதி உண்டா? என்ன பிரம்மதேவர, நீர் போய் இப்படி கேட்கலாமா? இல்லை, நான் அது ஒரு வைஷ்ணவ கோஷ்டி இல்லையா, அதற்குரிய மரியாதை இருக்கு இல்லையா? இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீர்களே. அஹோ பாக்யம், அஹோ பாக்யம். உங்களை போல யாருக்கு வினயம் வரும்? திருக்கட்சி நம்பிகளே உங்களை ஆசிரிக்கணும்னு ஆசைப்பட்டவராச்சு. அதெல்லாம் அவருடைய பெருந்தன்மை பிரம்மதேவரே. நான் சாதாரணமானவன். அந்த வினயம்தான் உம்முடைய பலம். ஆண்டாள் என்ன அழகான வாக்கியம். ஒவ்வொரு வாக்கியமா நீ சொல்றியா, கூடவே நான் சொல்லட்டுமா? ஏன்னா இந்த அனுபவம் உன்னுடைய வாக்குல அவ்வளவு அழகா இருக்குடி. சொல்றியாடி கண்ணா? ஓ சொல்றேனே பிரம்மதேவரே. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்பா, உலகளந்த பெருமாள் என் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கொடுத்த ஒரு நாள். எம்பெருமான் உலகத்தை அளந்த நாள். கண்கள்ல கண்ணீரோட பார்த்துட்டு இருந்தேன். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த யஜ்யஸ்தலத்திற்கு சுவாமி போனது. சின்ன பயலா கொடைய வச்சுண்டு, கையில கமண்டலம் தண்டம் எல்லாம் எடுத்துண்டு அழகா நடந்து அந்த யாகசாலையில போய் நின்னதை விட நிலம் மாவலி மூவடிதான். அவன் கேட்ட உடனே என் நெஞ்சம் எல்லாம் என்னமோ பண்ணிடுத்து. ஐயோ, உலகத்துக்கே பெரியவன் இப்படி
மகாபலியினிடத்துல போய் கெஞ்சரானே, லோக சிருஷ்டிகர்த்தா ஜெகநாதன் லோகநாதன் எல்லாம் இவன் தானே, இந்த காருண்யம் இப்படி இருக்கேன்னு உருகினேன். அதுக்குள்ள மகாபலி பகவானுக்கு தன் மனைவியோடு சேர்ந்து அந்த கையில ஜலம் வார்க்க, அந்த ஜலம் கைகள்ல பட்ட உடனே பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமனா ஆக ஒரு காலை தூக்கி அப்படியே நேர என்னுடைய சத்தியலோகத்துக்கு வந்தது பாரு அப்பா. சக்க சிவந்த அந்த செந்தாமரை அடிகள் என் கண் முன்னாடி அப்படி வந்து நிக்க பரபரப்பா ஒரு பூஜை பண்ண. ஒரு கையால ஆரத்தி, ஒரு கையால மணி அடிச்சு, ஒரு கையால திருவடியில ஜலம் விட்டுண்டு, ஒரு கையால புஷ்பம் போட்டுண்டு. அடாடாடாடாடா, அந்த நாள் அம்மா அவ்வளவு அழகா சத்தியலோகத்தை வந்த உடனே அந்த திருவடியை பார்த்த உடனே அகம்பாவம் எல்லாம் சுக்கு நூறா சதறிடுத்து. எத்தனை ஒரு காருண்யம்! நிஜமாவே என் சத்தியலோகம் அன்னைக்குத்தான் புண்ணியம் அடைஞ்சது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தேவர்கள் எல்லாரும் வந்து வந்து புலம்புவார்கள், அழுவார்கள், இப்படியே கூப்பாடு போட்டு இருப்பா. அந்த லோகத்துல சுவாமியோட திருவடி வந்த உடனே எனக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. நிஜமாவே அந்த திருவடி போற்றின்னு அன்னைக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டாச்சுட்டா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, வாமனவதாரம் இத்தனை விசேஷம் ஓங்கி உலகளந்த அவதாரம்னு பிரமிச்சு பார்க்கறதுக்குள்ள பரசுராம அம்சவதாரம் எடுத்து துஷ்ட ராஜாக்களை பரிபாலனம் பண்ணி அவர்களை சிருஷ்டிச்சு சிக்ஷை கொடுத்து தண்டிச்சு அம்மா அசந்து போகிறதுக்குள்ள சக்கரவர்த்தி திருமணாக பிரபு வந்து வனவாசம்னு ஒரு காரணத்தை கொண்டு கல்லிலையும் முள்ளிலையும் 14 வருஷம் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து ராவணன் வந்து தாயார தூக்கிண்டு போக தாயார நினைச்சு காதல்ல புலம்பி சுக்ரீவனுக்கெல்லாம் தன்னை நிரூபணம் பண்ணி வாலிய வதம் பண்ணி ஆஞ்சநேயனை தூதனுப்பி வானரங்களை கொண்டு அழகா பாலம் கட்டி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய். என்ன தைரியமா அந்த அசுர பதர்கள் எல்லாரும் நொந்து போகும்படியா அழிச்சுட்டு அத்தனையும் பண்ணிட்டு ராவணன் விழுந்த உடனேயே விபீஷணன், அப்பா எல்லா பகையும் மரணத்தோடு முடியறது, ராவணனுக்கு அந்திம காரியம் பண்ணு, நீ பண்ணலைன்னா நான் பண்றேன்னு சொன்ன அந்த குணம் இருக்கே, அவ்வளவு தூரம் ஜெயிச்சவன் ராவணனுடைய அந்த சரீரத்தை சின்னாபின்னப்படுத்தாம அந்திம காரியம் பண்ணணும்னு உத்தரவு போட்டானே அப்பா. நிஜமாவே அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஆண்டா சொல்லிடி கண்ணா, நான் பாட்டுக்கு நீ சொல்லாமலேயே சொல்லிட்டு நீ சொல்லிடி கண்ணா முதல்ல. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ராமவதாரம் அப்படி ஒண்ணுன்னா இந்த குட்டி கிச்சா அப்பா வயத்துல நெருப்பு கட்டிண்டே பார்த்துட்டு இருப்போம். அதுவும் இந்த அசுரப்பயல்கள் எல்லாம் என்னென்ன வேஷத்துல வரார்கள்னு தெரியும், நந்த கோகுலத்துல எந்த ரூபத்துல வந்திருக்கான்னு தெரியும். அது எதுவுமே தெரியாம இந்த நந்தகோபுர யசோதையெல்லாம் இருக்கிறத பார்த்தா இன்னும் மனசு பதறும். நானும் சிவபெருமானும் புலம்பிண்டே இருப்போம், இந்த சரஸ்வதியும் பார்வதியும் சிரிச்சுட்டே இருப்பார்கள். ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம், கண்ணன் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுட்டு இருப்போம். அதுவும் 4 மாச குழந்தையா இருக்கும் பொழுது யசோதா அந்த மண்டியினுடைய கீழ்பாகத்துல தொட்டில்ல இவனை விட
விட்டு விட்டு வந்தவர்களை கவனிக்க அவள் போக, அந்த சக்கடத்துல அந்த அசுரன் ஒளிஞ்சின்றிருக்க, அவன் முறிஞ்சு கிருஷ்ணயதானம் பண்ணிடுவானோன்னு நானும் சிவபெருமானும் பயப்பட, அதுக்குள்ள இந்த பசி வந்தா மாதிரி அழுது கால தூக்க, அந்த குஞ்சிதமான பாதங்கள் அந்த வண்டியில பட, அது மேல பறக்க, அந்த சகடத்தை ஒரு உதைக்க, அது சுக்குநூறா செதற, அந்த அசுரன் அப்படியே துடிச்சுண்டு கீழே விழ, அவனுடைய ஆத்மா மட்டும் வைகுந்தம் போகிறத கண்ணால பார்த்திருக்கேன். அடா 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 அடா, என்னுடைய சத்தியலோகத்தை அளந்த திருவடி இவ்வளவு அழகா இவ்வளவு சுலபமா இந்த சகடம் அந்த வண்டி சக்கரத்துக்குள்ள இருந்த அசுரனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிடுதேன்னு பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். அடவா, அன்னைக்கே என்னையும் ஒரு உதைச்சிருக்கலாமே என் லோகத்துல வந்துன்னு நான் ஏங்கினேன். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இதனாலே இது இந்த பாத்திரத்துல நிறைய திருவடி வைபவம் தான். ஓங்கி உலகளந்த திருவடி, லங்கைக்கு சென்ற திருவடி, பொன்ற சகடத்தை உதைத்த திருவடி. அடுத்த திருவடி கந்த கன்று குளிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஆஹா, இந்த கண்ணுக்குட்டி வேஷத்துல இந்த வத்சாசுரன் கண்ணுக்குட்டியா வந்து விளையாட்டு காட்ட, மற்ற மாடுகள் கன்றுகள்லாம் ஒதுங்க, பிரபு அழகா அவனை கவனிச்சு அவன் பின்னாடி போய் பின்னங்கால பிடிச்சு தூக்கி அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள தலை மேல வச்சு சுத்தி, அதெல்லாம் அவன்தான். யாரும் இந்த சமயத்துல இந்த மாதிரி பண்ண போறான் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அது அசுரவதமா இருக்கட்டும், இல்லாட்டி அர்ஜுனனுக்கு கீதோபதேசமா இருக்கட்டும், இல்லாட்டி கோபிகைகள் இடத்துல அவ்வளவு அழகா கருணை கொண்டு அவர்களுடைய வஸ்திரத்தை அபகரிக்கிறதா இருக்கட்டும், தன்னிடத்துல சரணாகதி பண்ண சொன்னதா இருக்கட்டும், இல்லாட்டி ராசம் ஆடுறதா இருக்கட்டும், கோபிகைகளுக்கு அகம்பாவம் வந்த உடனே டக்குன்னு விட்டுட்டு ஓடுறதா இருக்கட்டும். அம்மா, கண்ணன் லீலை சொல்லி மாளுமோ? க்ஷணத்துக்கு க்ஷணம் புதுசு புதுசா எதையோ பண்ணி தன்னையே சிந்திக்கும்படியா பண்ணிடுவானே. இந்திர பூஜை ஒரு க்ஷணத்துல கெடுத்து, இந்திரனுடைய மழையை கொட்ட வச்சு, இந்திரனுடைய அகம்பாவம் அடங்கிறதுக்கு ஒரு மலையை தூக்கிண்டு நின்று, காட்டு தீய குடிச்சு, காளியின் மேல் நடனமாடி, அப்படி ஆனந்த சாகரத்துல எல்லாரையும் தலைக்க வைக்க, 11 வயசுல அக்ரூரன் ஒருத்தர் வர வச்சு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி, அம்மம்மா அம்மம்மா சொல்லி மாளுமோ கிருஷ்ணலீலா? என்ன பண்ண போறான், எப்படி பண்ண போறான், எந்த விதத்துல பண்ண போறான்னு கற்பனை கூட பண்ண முடியாத லீலைகள் கிருஷ்ணலீலாவாச்சே. வத்சாசுரன் என்ன பண்ணுவான் பாவம், கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. தலைக்கு மேல சுத்தி அவன் வீசி அடிச்ச அந்த அழகு இருக்கே அம்மம்மா. அந்த காலை வச்சுட்டு ஒரு வேகமா சுத்தி அவர் வீசி அடிச்சு, அதை போய் ஒரு விளாம்பழ மரத்து மேல அடிச்சு, அங்கிருந்து அசுரனும் விழ, விளாங்கனிகள்லாம் கீழே விழ. அப்ப இதெல்லாம் நடக்கிற சமயத்துல கண்ணனுடைய கால்கள்ல இருந்த அந்த சதங்கை ஆட, அந்த சப்தமும், கண்ணனுடைய சிரிப்பும், அவனுடைய திருமேனி வேர்வையும், அவன் அவ்வளவு அழகா கோபிகைகளை பார்த்து ஒரு கிறக்கமா பார்த்து சிரிச்ச சிரிப்பும், ஆகாசத்தெல்லாம் பார்த்து என்ன அப்படின்னு ஒரு காம்பீரியமா கேட்ட கேள்வியும், அடடா அடடா அடடா, கன்று குளிலாய் எரிந்தாய் கழல் போச்சு. ஆண்டா கண்ணா, திரும்பி முதல்ல சொல்லடி கண்ணா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இப்பதானே சொன்னேன், கோபர்கள் எல்லாம் கோபிகைகள் எல்லாம் மாடுகள் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே அப்படின்னு போய் காலில் விழுந்தாளே. அம்மா பன்னாதம் கோகுலம் பிரபோ அப்படின்னு, நீதானே கோகுலத்துக்கு நாதன் ரட்சிக்கணும்னு காலில் விழ,
தன்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா காப்பாற்றியே தீருவேன்ற சங்கல்பமுடைய ராமனேதானே கண்ணன். தன்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான். அப்ப ஓடி போய் அப்பாவுடைய பெருமையை காப்பாற்றும்படியா அந்த ரொம்ப நாளா தவம் பண்ணிட்டு இருந்த கோவர்தன மலை அப்படி தூக்கி அப்படி நின்று, என் கையில இருக்க கோவர்தனம் கீழே விழாது, எல்லாரும் வாங்கோ தைரியமா இருங்கோன்னு சொல்லி 7 நாள் தானும் ஆகாரம் சாப்பிடாம, அதே சந்தர்ப்பத்துல ஆகாரம் சாப்பிடாத மத்தவா எல்லாருக்கும் ராப்பகல் தெரியாம, பசிதாகம் கலப்பு தெரியாம, தூக்கம் தெரியாம, மழையினுடைய குளிர் தெரியாம, இந்திரனுடைய அம்பாவம் தெரியாம எத்தனை ஜாகிரதையா காப்பாத்தினா. 7 நாள் நாங்கெல்லாம் பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தோம். கீழே வந்து கோவர்தனகிரி உத்தாரம் அழக பார்க்கணும்னு ஆசை. ஆனா பயமா இருந்தது. ஏன்னா தேவர்கள் கூட்டம்னு சொல்லி கண்ணாலேயே புசிக்கிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். அந்த 7 நாள் மழை முடிஞ்சு பிரபு அந்த மலை அப்படி கீழே வச்சானே, ஆஹா கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி. அந்த கிரிதாரி இருக்கானே, கோட்டி ஜென்ம சுகிருத்தம் அவனை பார்க்கறதே. என்ன குணம்! அப்பா பேர் கெட்டுப்படப்படாது, கோகுலத்து ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அதே சமயத்துல இந்திரன் அழிக்கவும் கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கோம். ஆனா அந்த பதவிக்குரிய தர்மப்படி அவன் நடக்கல. அதே சமயத்துல அவருடைய அகம்பாவத்தை அடக்கணும். நிஜமாவே கண்ணன் நல்லால் வேற யார் இவ்வளவு யோசிக்க முடியும்? அகம்பாவத்தை விளையாட்டா அடக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அடுத்தடி சில குட்டி ஆண்டா சொல்லுமா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆமா ஆமா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய தபஸ்வி. கண்ணன் மேல எவ்வளவு ஆசை. கடிஞ்சு ஒரு சொல் சொன்னதில்லை, யார பத்தியும் ஒரு குத்தம் பேசினதில்லை, யார்கிட்டையும் வம்பு பேசினதில்லை. நிஜமாவே அவரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். கண்ணன் என் மகன் அகம்பாவம் இல்லை, கண்ணன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் என் கோபமும் இல்லை, கண்ணனை வதம் பண்றதுக்கு அசுரர்கள் வரார்களே அப்படின்னு அக்கறை மட்டும்தான். கண்ணனை ஜாகிரதையா காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கர்ம ஸ்ரத்தையோட ராப்பகலா தூங்காம கண்ணனை அப்படி கண்ணுக்குள்ள வச்சுட்டு பாதுகாத்தவராச்சே. ஆண்டாள் சொன்ன மாதிரிதான், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான். நந்தகோபரனாலே மட்டும்தான் இவ்வளவு அழகான கோகுல லீலா, பிருந்தாவன லீலா எல்லாம் கிடைச்சது. அந்த நந்தகோபர் தன் கையில எப்பொழுதும் வச்சிருக்கிற வேலை கண்ணனுக்கு கொடுத்துட்டாரு கோவர்தனகிரி உத்தாரணம் பண்ண பிறகு. அதனால அந்த வேல் கொண்டு பக்தர்களுடைய விரோதிகள் அழிக்கக்கூடிய ஒருத்தன். இந்திரியங்களே விரோதிகள், எண்ணங்களே விரோதிகள், பிராரப்த கர்மாவே விரோதிகள், எங்களை மாதிரி தேவர்களே விரோதிகள். ஏன்னா ஆசைப்பட்டு ஏதான பூஜை பண்ணி கேட்டுட்டா உடனே சரியோ தப்போ வரத்தை கொடுத்துருவோம், அந்த ஜீவனையே படுத்திடுவோம். ஆனா அதையும் தாண்டி எம்பெருமான் கிருபை பண்றான். அதனால எல்லா விரோதிகளையும் வென்று ஜீவர்களுடைய பகையை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆண்டாளுக்கு வந்தேன் ஒரே ஒரு தடவை இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டேம்மா, என்கிட்ட ஏன் நீங்க கேட்கிறேன்? இல்லடி கண்ணா, இது நீ ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, உன் குரல் அழகா இருக்கு, உன்னுடைய நளினம் எல்லாம் எங்களுக்குலாம் இல்லை, உன்கிட்ட கேட்காம எதான பண்ணலாமா? நான் தான் தோன்றித்தனமா பண்ணியே பிரம்ம மோகனத்துல மாட்டிண்டு நான் பட்ட பாடு. ஆனா அதுவும் அனுகிரகம் தான் வச்சுக்கோயே. அதனால பக்தர்கள் இடத்துல மட்டும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்ன்றது நான் கற்ற ஒரு பாடம். அதனால சொல்லிக்கிறேன். ராமானுஜரே சொல்லிக்கிட்டோமா? நன்னா சொல்லுங்க பிரம்மதேவரே. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆண்டாள் என்னமா வார்த்தடி! போற்றி 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 போற்றி. அது அகம்பா அடங்கிடுது.
ஏன்னா பகவான் ஓங்கி உலகளந்த சமயத்துல நான் தான் ஜெயஹோ ஜெயஹோன்னு கத்திண்டு பிரதட்சணம் பண்ணேன். ஆஹா, என்ன மாதிரி யார் பண்ணான்னு ஒரு அகம்பாவம் இருந்தது. இன்னைக்கு அதுவும் அழிஞ்சுடுத்து. இப்படி எல்லா அவதாரத்துக்கும் எல்லா லீலைகளுக்கும் சேர்த்து நீ இப்படி ஒரு போற்றி சொல்லிட்டே கண்ணா, ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோன்னு. அப்பா, என்ன ஜெயகோஷம்! பெரியாழ்வார் பிள்ளை அல்லவா, அப்படிதான் பேசுவாய். எத்தனை ஜோரா சொல்லியிருக்கா விஷயங்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்புறம் நடிகண்ணா, ஆனா பாரு, அந்த வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீண்ட ஆயுசு சமயத்துல பெரிய ஆசீர்வாதம் தான். என்ன போல நிறைய பிரம்மாக்கள் உண்டு வச்சுக்கோ. ஒவ்வொரு சதுர்யுகத்திலையுமே ஒவ்வொரு விதமான லீலைகள். ஆனா ஒவ்வொரு சதுர்யுகத்துடைய ராமனையும் கிருஷ்ணனையும் வராகமூர்த்தியையும் வாமனனையும் பார்த்துட்டே இருக்கிற பாக்கியம். எல்லா சதுர்யுகத்திலையும் இந்த லீலைகள் உண்டு. ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் தசரதன், கௌசல்யா, கஷ்யபர், அதிதி, யசோதா, நந்தகோபர், வசுதேவர், தேவகி, கிருஷ்ணனுடைய தோழர்கள், ராமனுடைய சகாக்கள், வாலி, சுக்ரீவன், ஆஞ்சநேயர், சபரி, ராவணன், கும்பகரன் எல்லாம் மாறுவார்கள். மாறாத ஒருத்தன் எம்பெருமான். அவன் அவ்வளவு அழகா மாறுறதே கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போலே அவன் பண்ற லீலைகள் அதே மாதிரி, அதே அக்கறை, அதே ஸ்ரத்த. இது ஏற்கனவே பண்ண லீலை தானே அப்படின்னு ஒரு அஸ்ரத்தையே இல்லை. நானும் பிரமிச்சு பார்ப்பேன், சரி இந்த ராமனாவது கொஞ்சம் அஸ்ரத்தையா இருக்கானா? இல்லையே, போன ராமனை விட இந்த ராமன் இன்னும் கர்மஸ்ரத்தையா இருக்கான். போன கிருஷ்ணனை விட இந்த கிருஷ்ணன் இன்னும் ஜோரா இருக்கான். எனக்கு அது ஒவ்வொரு நாள் மாதிரி தானே, புதுசு புதுசா இருக்கும். அது எப்படி இவ்வளவு புதுசா அனுபவிக்க முடியுமா? இவ்வளவு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டாட முடியுமா? இவ்வளவு புதுசா ராசக்கிரீடை ஆட முடியுமா? அதே கோபிகைகள், பலவிதமான கோபிகைகள். அந்த கோபிகளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ராசம். கோபிகைகளை விடு, எவ்வளவு நாரதன் துவாரகாவில எவ்வளவு அழகா 16,108 கிரகங்கள்ல அவனுடைய குடும்ப விஷயத்தை பார்த்திருக்கான். இவ்வளவு அன்போட ருக்மிணி அவன் கொஞ்சறதும் காதலிக்கிறதும் அவளை பேசுறதும் அவளோட வம்பு பண்றதும் இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அதிசயமா ஆச்சரியமா இருக்கணும்லாம். வாஸ்தவம். வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவகமே எத்தி பறை கொள்வார். பாத்தி ஆண்டாள். இத்தனை நாள் அது தோணல், எவ்வளவு பார்த்திருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னைக்குமே உன் சேவகத்தை வேணும்னு கேட்கணும்ன்ற புத்தி எனக்கு இல்லை. என்னமோ சதுர்முக பிரம்மா படைப்பு கடவுள்னு சொல்றா. பக்தர்களுக்கு முன்னாடி என்னுடைய சிருஷ்டி திறமை எல்லாம் ஒண்ணும் இல்லடி பொண்ணே. அதுவும் நீ சொல்லிட்டப்ப, என்றென்றும் முன் சேவகமே எத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவ. அதோடா சுவாமி கிட்ட எப்படி எல்லாம் பிரார்த்திக்கணும். இன்னைக்குமே உன் கைங்கரியம் வேணும், இன்னைக்கு வந்திருக்கோம், அனுகிரகம் பண்ணு. அதோடா ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிண்டே பகவானுக்கு ஆரத்தி காட்டினாலே போதுமே. என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். இன்று யாம் வந்தோம் என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறைகொள்வான். அதடா அவனுக்கு கைங்கரியம் பண்ண இக பர சுகம், இந்திரிய சுகம், புத்தி சுகம், மனசுகம், சரீர சுகம், மோக்ஷ சுகம், பிரேம சுகம், ஆனந்த சுகம், எத்தனை விதமான எத்தனை கோடி இன்பங்கள் தருவான். அப்பா 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 சொல்லி மாளுமோ. நத்தைக்கு ஒரு ஆனந்தம் தரான், தேனிக்கு ஒரு ஆனந்தம் தரான், பூவுக்கு ஒரு ஆனந்தம் தரான், மலைக்கு ஒரு ஆனந்தம் தரான், மரத்திற்கு ஒரு ஆனந்தம் தரான், தேவர்களுக்கு ஒரு ஆனந்தம் தருகிறான், மனிதர்களுக்கு ஒரு ஆனந்தம் தருகிறான், யக்ஷ கிண்ணவர்களுக்கு ஒரு ஆனந்தம், இவனையே கரிச்சு கொட்டக்கூடிய அசுர ஜீவர்களுக்குமே ஆனந்தம் தரான். அவனுக்கு வேண்டுவார் எல்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான். எல்லாரும் அவனுக்கு ஒண்ணுதான். அந்தந்த ஜீவர்களுடைய ஸ்ரத்தைக்கு தகுந்தாற் போல அனுகிரகம் பண்றான். அந்த ஸ்ரத்தையும் அவனே கொடுக்கிறான். ஆண்டாள்
பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்டாடி பொண்ணு, சின்ன பொண்ணு எவ்வளவு அழகான பாடம் சொல்லி கொடுத்துட்டாள். எத்தனை சதுர்யுகங்கள் பார்த்தாச்சு, ஆனாலும் இன்னைக்குதான் புத்தியில உரைக்கிறது. ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன் வந்து இந்த பாசுரத்தை. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குளிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே எத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவார். பிரபு கிட்ட காருண்யத்தை இப்படிதானே கேட்கணும். ஒரு அம்மா கிட்ட குழந்தை அப்படி ஏங்கி பால் கேட்கிறா போல கோபாலன் இடத்துல இப்படிதானே கேட்கணும். ஆண்டாள், நீ சின்னவடி பொண்ணே இருந்தா முன்னாடி கைகூப்பி நிக்கிற, இந்த பாவம் எனக்கு சித்திக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு. நீ ரொம்ப பெரியவள், ரங்கனோட இருக்கிறவள், ராமானுஜருடைய தங்கை. நான் பிரம்மதேவன்ற அகம்பாவம்லாம் இல்லடி கண்ணா. உன்ன மாதிரி பக்தைக்கு முன்னாடிலாம் நான் எந்த மூளைக்கு ஒன்றும் கிடையாது. அடியனுக்கு பாக்கியம் இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு ஒரு அனுபவிக்கிற பாக்கியம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆஹா பிரம்மதேவரே, எங்க ஆண்டாள் பாசுரத்தை இவ்வளவு ஸ்லாகிச்சு யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா இத்தனை அவதாரங்களும் ஒரு சேர பார்த்த உங்களை விட்டு வேற யார் இந்த வைபவத்தை பேச முடியும்? அதெல்லாம் எம்பெருமான் கிருப. பட்ர சுவாமிகளே பாருங்க, எங்க வட்டப்பத்திர சாய் இவர் தான் எல்லாம் எங்களுக்கு. ஆமா ஆமா, வட்டப்பத்திர சாய் அவ்வளவு பெரியவராச்சு. ஏன்னா ஆண்டாள் நித்தியம் இவரை பாதுதானே பாவை பாசுரமே பாடுறா. அடியேனுக்கு பாக்கியம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட ராமானுஜரோட வட்டபத்திர சாயியை சேவிக்கிற பாக்கியம். ஆளிலை கண்ணனை நான் பார்த்ததில்லை. ஏன்னா பிரளய காலத்துல அவன் எல்லாரையும் உள்ள இழுத்துண்டு படுத்துருவான். நன்னா பார்த்தது மார்கண்டேய ரிஷி. சிருஷ்டி கிரமத்துல வருவேன், அப்ப கூட சுவாமி ஆளிலை தரிசனம் எல்லாம் பெருசா கிடைச்சதில்லை. அந்த குறை இன்னைக்கு நீங்க எடுத்து வட்டபத்திர சாய ஆளிலை கண்ணன் இதோ ஒரு க்ஷணம் எனக்கு ஆளிலேயே இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தான். இதோ அந்த ஆலமர தரிசனமும் கிடைச்செடுத்து வட்டபத்திர சாயி ஆளிலை கண்ணனாக படுத்திருக்கிற அழகையும் பார்த்துட்டேன். ஆண்டாள் திருப்பாவையினுடைய அனுகிரகம் இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அடேன் தன்யனானேன் தன்யனானேன் தன்யனானேன். ஆண்டாளுக்கு வந்த நன்னா ரெடி பண்ணேன், எனக்கு சொல்ல தெரியல. ஏ மாதிரி வருஷா வருஷம் அழகா திருப்பாவையெல்லாம் சொல்லு, எல்லா ஜீவர்களையும் உத்தாரணம் பண்ணு. நான் உங்ககிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். ஆனா நீ பூமி பிராட்டி, உங்ககிட்ட பிரார்த்திக்கிறதுல பரம சந்தோஷம். ராமானுஜரே, இந்த கோஷ்டி இப்படியே இருக்கட்டும், இன்னும் இன்னும் விருத்தி ஆகட்டும். அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். கோபாலசுந்தரி எல்லாம் கேட்கணுமா? ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் நீங்களே சொல்லியாச்சே. என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இதையே இனிமேல் ஜபிப்பேன், ஆண்டாள் இஷ்டப்படி வாழ்வேன். சமத்து, அப்படியே இரு, சரியா? அப்படின்னு உத்தரவு வாங்கிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.